Next one, using the screw gauge. Screw gauge works on the principle that when the screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. That means the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotations. On the usage of the screw gauge works on the principle means screw rotates in a nut. Okay, this is the principle of the screw gauge. அதாவது ஸ்க்ரூவை திருக்கணும்னா நம்ம எந்த மாதிரி ரொட்டேட் ஆகுமோ அதான் அந்த ரொட்டேஷன் படி தான் நம்மளுடைய பிரின்சிபல் ஸ்க்ரூ கேஜினுடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் directly proportional to the number of rotations. Next one, pitch of the screw. Pitch. What is pitch? Pitch means the pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. One complete rotation of the head is equal to the 1 millimeter in typical screw gauge. That means இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நம்ம வந்து இது வந்து பிட்ச் ஸ்கேலுக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது pitch of the screw is equal to distance moved by the pitch by number of rotations by the head scale. இந்த ஸ்டட் வந்து இதாக இருக்கலாம். இது வந்து ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஒரு தடவை கம்ப்ளீட் ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ pitch ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த pitch நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை த ஹெட் ஸ்கேல். அதாவது ஹெட் ஸ்கேலை வந்து ரொட்டேட் பண்ணும்பொழுது அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது pitch ஸ்கேலில் மூவ் ஆகுதுன்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா pitch ஸ்கேலுடைய கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன இருக்கும்னா 1 இருக்கும். ஓகேவா? 1. Therefore, least count of the screw gauge. Least count நமக்கு தெரியும் ரொம்ப smallest length அதான் least count அப்படின்னு படிச்சிருக்கோம். The distance moved by the tip of the screw for the rotation of one division on the head scale is called the least count of the screw gauge. That means least count is equal to value of one smallest pitch scale reading by total number of head scale division. Pitch scale reading means one complete rotation. Is equal to 1 by total number of head scale division is equal to head scale division அப்படிங்கிறது 100 division divide பண்ணும்போது 0.01 millimeter. The least count is equal to 0.01 millimeter. நம்ம 0.01 millimeter அளவுள்ள சின்ன திக்னஸ் உள்ள ஒரு பொருள் நம்ம அதோட டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். அதோட திக்னஸ் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், ஜீரோ எரர் ஆஃப் ஏ ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன, அதனுடைய ஜீரோ எரர் என்ன, தட் மீன்ஸ் பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன ஒரு பேப்பர்ஸ்னுடைய திக்னஸ் ஒரு சின்ன ஒரு கம்பியினுடைய திக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். அதாவது when a movable stud on the screw and the opposite fixed stud on the frame area brought into the contact, if the zero of the head scale coincides with the pitch scale axis, there is no zero error. That means என்னதுன்னா இது ஸ்டட்டு, இது மூவபிள் ஸ்டட்டு, இது வந்து ஸ்டாட்டிக் ஸ்டட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம வந்து ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை வச்சு மெஷர் பண்ணுறோம். அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம இது எரர் இருக்கா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிட்ச் ஸ்கேலில் ரொட்டேட் பண்ணும்போது இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்பொழுது இது கண்டிப்பாக ரெண்டும் ஜாயின் ஆயிரும். ஜாயின் ஆகும் பொழுது இந்த பிட்ச் ஸ்கேலினுடைய ஜீரோவும் ஹெட் ஸ்கேலில் ஜீரோவும் ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம். ஜீரோ எரர் இல்லைன்னு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ when the movable stud on the screw and the opposite fixed stud on the frame is brought into contact, if there is no zero, if the zero of the head scale and is lies the pitch scale axis, the zero error is positive. Here the fifth division the head scale coincidence with the pitch scale axis. The zero error is positive as is given by. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னதுன்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஹெட் ஸ்கேலினுடைய ஜீரோவும் பிட்ச் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல், இது பிட்ச் ஸ்கேல், ஹெட்டு இது பிட்ச், இது 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இதனுடைய ஜீரோவும் இது ரெண்டையும் கான்டாக்டில் வந்து மூவபிள் ஸ்டட்டு, இது வந்து ஃபிக்ஸ் ஸ்டட்டு, ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணும்போது இதை வச்சு இதில் என்ன பிரின்சிபல்னா இந்த ஸ்க்ரூவோட பிரின்சிபல் தான். ஓகேவா? ஸோ இதை திருக்கும் பொழுது இது ரெண்டும் ஜாயின் ஆயிரும். ஸோ இப்போ இதனுடைய ஜீரோ வந்து ரெண்டும் சேம் லைனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜீரோ எரரு. ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் இப்போ இது வந்து ஹெட் ஸ்கேலு 100 டிவிஷன், இது வந்து என்னதுன்னா பிட்ச் ஸ்கேல், இது ஜீரோ இருக்கா? ஸோ இப்போ வந்து என்னதுன்னா இது பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவ் எரர். எப்படி பாசிட்டிவ் எரர்னா ஹியர் த ஃபிஃப்த் டிவிஷன் ஆஃப் த ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ், ஃபிஃப்த் டிவிஷன் ஆஃப் த ஹெட்
head scale, coincidence of the pitch scale axis. இந்த 0 கூட இந்த head scale division 5th one coincidence ஆயிருக்கு. எப்படி பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த 0 அப்படிங்கிறது pitch scale 0 விட கீழே இருக்கு. ஓகேவா? ஸோ when here the 5th division of the head scale coincidence then the 0 error is positive. எப்படி பாசிட்டிவ் அப்படின்னா இந்த ஹெட் ஸ்கேலுடைய 0 அப்படிங்கிறது வந்து பிட்ச் ஸ்கேல் 0 விட கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதுனால பட் இது வந்து என்ன எரர்னா பாசிட்டிவ் எரர். ஓகேவா? therefore 0 error is equal to n into LC. n means what is n means the lead scale coincidence. the lead scale எந்த ஸ்கேல் கோயின்சிடென்ட் இருக்கோ அந்த ஸ்கேல். ஓகேவா? LC we already know least count 0.01 millimeter. ஓகேவா? that means 5 into 0.01 is equal to 0.05 millimeter. zero correction, zero error. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன பண்ணால் 0 எரர். இதுக்கு பேர் 0 கரெக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது நெகட்டிவாக மாறும், நெகட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக மாறும். ஓகேவா? இது ஃபஸ்ட் நம்ம என்ன எரர் கண்டுபிடிச்சிடும்? பாசிட்டிவ் எரர். எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இது பிட்ச் ஸ்கேல் 0, இது ஹெட் ஸ்கேல் 0. பிட்ச் ஸ்கேல் 0 விட ஹெட் ஸ்கேல் 0 அப்படிங்கிறது வந்து கீழே தள்ளி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிலோவாக இருந்துன்னா பிலோ த பிட்ச் ஸ்கேலு ஹெட் ஸ்கேல் லைஸ் பிலோ த பிட்ச் ஸ்கேல் மீன்ஸ் பாசிட்டிவ் எரர். திஸ் பாசிட்டிவ் எரர். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 5 கோயின்சிடன்ஸ் 5 into 0.01 equals 0.05 millimeter. Therefore 0 correction is minus 0.05 millimeter is a positive error. Okay. Next one negative error. Next என்னதுன்னா நெகட்டிவ். இது ஹெட் ஸ்கேலு. இது என்ன ஸ்கேல்? இது வந்து ஹெட் ஸ்கேலு. இது என்ன ஸ்கேல்னா பிட்ச் ஸ்கேல். இது என்ன ஸ்கேல்னா பிட்ச் ஸ்கேல். இதுவும் அதே மாதிரி தான். இது என்னதுன்னா ஹெட் ஸ்கேல். திஸ் ஒன் பிட்ச் ஸ்கேல். Okay. So when the plane surface of the screw opposite plane of the stud the frame is brought into contact, if the 0 of the head scale lies above the plane, that means the ரெண்டும் கான்டாக்டில் இருக்குது. static ரெண்டும் when the mobile stud on the screw and the opposite fixed stud on the frame are brought into contact, if the 0 of the head scale is the 0 of the head scale, positive error na lies below the pitch scale. Okay. Negative error means the 0 of the head scale above the pitch scale lies above the pitch scale. The 0 error is negative. The 0 error is negative. That means the head scale, the pitch scale, the head scale, the pitch scale. When the plane surface of the screw and the opposite plane stud and the frame are brought into contact, if the 0 of the head scale, the lies above the pitch scale, axis, the 0 error is negative. The head scale 0 அப்படிங்கிறது pitch scale 0 விட above இருந்தால் மேலே தள்ளி இருந்ததுன்னா இது என்ன எரர்னா நெகட்டிவ் எரர். Okay, we already know the formula. 0 error is equal to, we already know the formula. What is 0 error is equal to? 0 error is equal to, this means negative error. இது என்ன எரரு? நெகட்டிவ் எரர். இது என்ன வரும்னா 0 எரர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எது கூட ஜாயின் ஆயிருக்குன்னா 95. ஸோ இது 95 எரர் அப்படிங்கிறது 95 கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மொத்தம் டிவிஷன் அப்படிங்கிறது 100. ஸோ 100 minus 95. 100 minus 95 is equal to minus 5. தான் minus 5 அப்படிங்கிறது 100 minus 95 is equal to minus 5 தான் அதனோட error. Therefore 0 error is equal to, already we know, minus because negative error n into LC. Where is LC? What is LC? LC means 0.01 millimeter. Is equal to 0 error is equal to minus of what is n? Minus 5. Minus 5 into what is L? 0.01. Okay, that is minus into minus. Minus 5 இல்லை, இது வந்து இதெல்லாம் மைனஸ் போட்டோம்ல. ஓகேவா? ஸோ 5 into 0.01 minus into 5 minus 5 millimeter. Minus 5 into 0.01 means minus 0.05 millimeter. இதுதான் அதனுடைய 0 error. That means 0 correction means minus அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் 0.05 millimeter. இதுதான் அதனுடைய நெகட்டிவ் எரர். ஓகே. பாசிட்டிவ் எரர் மீன்ஸ்
Positive error means what is positive? When the plane surface of the screw and the opposite plane stud frame are brought into contact. If the zero of the head scale lies below the scale, axis, the zero error is positive. The zero error is positive. That means zero error is equal to plus n into LC. Okay, negative error means zero error is equal to the zero of the head scale lies above the pitch scale, the zero error is negative. Therefore, zero error is equal to எவ்வளோ பார்த்து 100ல மைனஸ் பண்ணி என்ன பண்ணோம் மைனஸ் n into LC. ஓகே ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 கோயின்சிடன்ஸ் ஆயிடுச்சுன்னா 5 into 0.01 பட் இதில் வந்து நமக்கு வந்து என்ன வரணும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 into 0.01. Okay, therefore 0 error is equal to minus 0.05 millimeter. That means negative error. This one positive error. This one positive error 0.05 millimeter positive error. Therefore 0 correction minus 0.05 millimeter. That means 0 correction plus 0.05 millimeter. Okay, the next one, measuring marks.